கார்ல வந்து குத்த பாக்குற அதுக்கு மார்க்கரை போல ஆக்கள் நிக்காங்க என்னன்னு தெரியாது. அப்ப கணக்கு எதிரிகள் இந்த தேர்தல் நமக்கு அப்பா சொல்லி வேலை பல எதிரிகள் நாம எதிரிகள் முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் குத்துப்படுது. இப்படி இருக்கக்குள்ள அப்படியே வந்து நாங்கள் வெளியேறுகிறோம். வடக்கு கிழக்கு பிரிப்புங்கிற கோஷம் முன்வைக்கப்படுகிறது. நாங்கள் அங்கங்கே அலைகிறோம். அதிலேயும் ரத்தம் ஓடுகிறது. சகோதர படுகொலை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மாண்டு போனோம். எத்தனையோ இளைஞர்கள் மடிந்து போனார்கள். எத்தனையோ உடலங்கள் மிதந்தது, தாக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது யாழ்ப்பாண தலைவர்களால். இந்த சூழலே சாதாரண இளைஞர்கள் வாழ முடியாது என்று காடுகளிலே பதுங்கி அந்த காட்டிலிருந்து வெளியேறி எங்களுக்கு தனித்துவமான ஒரு அரசியல் இயக்கம் தேவை. ஒரு அரசியல் இயக்கம் இல்லாமல் போனால் எங்களால் கிழக்கு தலைமைகளை கட்டியெழுக்க முடியாது, தலைவர்களை உருவாக்க முடியாது. நாங்கள் அழிந்து விடுவோம். நாங்கள் போரும் அரசாங்க அரசுக்கு எதிரான விடயங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுதோ சகோதர இனம் என்று சொல்ல முடியாது. அவருடைய இனம் தமிழ், ஆனாலும் அவருடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் மார்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர்கள் இதிலே குளிர் காய்வது போல அவருடைய தந்திரம் அல்லது கட்டித்தனம் என்று சொல்லலாம். அவர்கள் தலைவர்களாக மக்கள் அதிகாரத்தோடு அமைச்சர்களாக இருந்து அவருடைய பகுதியை மட்டும் கட்டி எழுப்பி கொண்டோம். அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை சாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பற்றி பேசினா இந்த அரை மணி நேரம் அப்படியே போய்கொண்டிருக்க நாங்கள் பதிவு செய்த இயக்கமாக கிழக்கிலே யுத்தம் முடிந்த கையோடு முதலாவது தேர்தலிலே நாங்கள் வந்தோம். உள்ளாட்சி மன்றத்திலே முதலாவது சேர்மன் சந்திவிலை சேர்ந்த காரதி பொடியன் உதயஜீவதாஸ் வந்தார். அப்படி இருக்கிற பொழுது உடனடியாக மாகாண சபை தேர்தல் மன்னி யுத்தம் முடிவதற்கு முன்னே வந்தது. அதிலேதான் முதலாக நான் உங்களிடம் வந்து ஆணை கட்டேன். ஆணை கொடுத்தீர்கள். அப்பொழுதுதான் தெரியும் உங்களுக்கு கிழக்கு மாகாணம் ஒன்று இருக்கிறது. அந்த மாகாணத்துக்கு ஒரு முதலமைச்சர் வர முடியும். அது எம்மை போன்ற ஒரு இளைஞனால் வர முடியும் என்று 32 வயதிலே நான் முதலமைச்சராக வந்தேன். நான் வந்த பொழுதோ எத்தனை அவமானங்கள். எல்லா யாழ்ப்பாணத்தாண்ட பத்திரிகைகளும் அந்நேரம் பொட்டமாண்ட பிரஸ் இருந்தது. 2 சுடரொளி தினகரன் அரசாங்கம் தினக்குரல் இரண்டும் பொட்டமாண்ட பேப்பரும் எங்களை எழுதி தள்ளியது. எழுதி கொண்டு இருந்தது தமிழ் பின் எழுதியது. பல ஊடகங்கள் மடையன் என்றார்கள், கள்ளன் என்றார்கள், கயவன் என்றார்கள். என்னெல்லாம் சொல்ல வேணுமோ அவ்வளவு சொன்னார்கள். இவர் என்ன கிழிக்க போறார் என்று கேட்டார்கள். ஆனால் பாராளுமன்ற பதவியை துறந்து விட்டு ஹக்கீம் அவர்கள் வந்தார். அவர் எதிர்க்கட்சி தலைவர் வந்தார். பொருளாதார வெறி பிடித்தவர் என்று நான் சொல்லவில்லையா? அவர்கள் சொல்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் பொருளாதார வெறி பிடித்தவர் மாவை அண்ணன் அம்பாறைக்கு வந்து கூட்டம் நடத்தி அவர்களுக்கு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாரு, இந்த முறை ஹக்கீமாக்களுக்கு வாக்கு போடுங்கள் என்று. அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்தோம். நானும் கிஸ்புல்லா அவர்களும் போட்டி ஒன்று சக்தி டிவி காட்டியது. கடைசியில் நான் முதலமைச்சராக வந்தேன். வந்து என்ன செய்தோம் சிந்தித்து பாருங்கள். 6 சட்டம் ஒழுங்கு நீதி சட்டங்கள் உருவாக்கினோம். இன்றும் ப்ரீ ஸ்கூலுக்கு 4000 ரூபாய் காசு கொடுக்கறனாலும் அதுக்கு நாம தான் சட்டம் கொண்டு வந்தோம். குளத்துக்கு சட்டம் கொண்டு வந்தோம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு சட்டம் கொண்டு வந்தோம். இப்படி பல சட்டங்களை கொண்டு வந்தோம். போலீஸ் காணிக்கும் சட்டம் கொண்டு வந்தோம். அதை பாராளுமன்ற செலக்ட் கமிட்டி போட்டி போடுற எங்களுடைய அருண் சொல்கிறார் 2 பில்லியன் அமெரிக்க யூஎஸ்டி கிழக்கு மாநிலத்துக்கு அவைத்து செய்தோம் என்று. எல்லா இடமும் விளைஞ்சோம். எத்தனை பாடசாலைகள் லியோன் சொன்னார். எத்தனை பாடசாலை தரமித்தினோம். எல்லாம் எத்தனை பாடசாலைகளுக்கு மன்னேவி பாடசாலை எத்தனை 17 பாடசாலைகளை கட்டினோம். அக்குர் அணையிலே, ஓமரியா மனுவிலே, போரதீவிலே, கழுவங்கனிலே இந்த மாவட்டத்தின் ஆதிகுடிகள் தமிழ் கற்க முடியாமல் கிடந்தார்கள். தமிழ் எழுத்தை பார்க்க முடியாமல் இருந்தார்கள். தமிழ் எழுதி வருகிற பஸ்ஸை பாய்க்கு ஏறையிலாமல் இருந்தார்கள். இப்படியான இடத்திலே நாங்கள் சொல்லுவோம் தானே போலி தேசியம் என்று. போலி தேசியம் பேசிக்கொண்டே வந்தார்கள். நாங்கள் தான் நடைமுறையிலே தேசியத்தின் அடிப்படை மொழியை கற்பிப்பதற்கு அதிகூடிய ஆசிரியர்களை நியமித்து எல்லா கிராமப்புற பாடசாலைக்கு அனுப்பினோம். எல்லா வயல்காணிகளுக்கும் உழுவதற்கு காசு கொடுத்தோம். உழவனுக்கு காசு கொடுத்தோம். எல்லா நிலங்களுக்கும் நெல்லை வாரி கொடுத்தோம். லெவல் அடிக்கிறதுக்கு 20 மூட விளையிறத 30 மூட விளைய லெவல் அடிக்க நாங்கள் காசு கொடுத்தோம். மீயாங்கல் குளத்தில் 7000 ஏக்கர் சித்தாண்டி மந்தான மொழியாக்கள் செய்கிற வயலுக்கு 6 குளங்கட்டி கொடுத்தது. தமிழ் மக்கள் விடுதலை கட்சி தலைவராக முதலமைச்சராக இருந்த பொழுது நாங்கள் செய்து கொடுத்தோம். இப்படி பல விஷயங்களை நாங்கள் செய்தோம். 1,10,000 ஏக்கரை 2 லட்சம் நிலங்களாக மாற்றினோம். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நாங்கள் தூக்கி விட்டோம். பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து படையெடுத்தார்கள். எங்களை அழிப்பதென்றால் படையெடுப்பார்கள். 2வது முறை, 3வது முறையோ 5வது முறை சுரேஷ் பிரேமச்சந்திரன், புலட்காரன், செலோக்காரன், தமிழச்சி கட்சிக்காரன் எல்லாரும் வந்து துணையிலாவணையிலே ஆரம்பித்த கூட்டம் பாகரை கதிரவழி கோயிலிலே முடித்தார்கள். தோற்றான் தமிழன். ஆதிகுடி ராவணன் ஆண்ட மண் வடகிழக்கு இணைந்தால் திருவோணமலைதான் தலைநகரம் என்று சொல்லிய முழங்கிய தமிழன்
ஒரு தமிழன் பிள்ளையார் சிவனேரி சந்திரகாந்தன் ஆண்டதை பொறுக்க முடியாமல் என்னை வெளியேற்றிவிட்டு யாருக்கு முதலமைச்சர் கொடுத்தார் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. முஸ்லிம் ஆலை பதவியேற்றினார்கள். அப்பொழுது நான் சம்பந்தனம் போய் சென்றேன். சம்பந்தன் மாண்டு விட்டார். ஐயா 6 பேர் இருக்காங்க சப்போர்ட்டாரன், எனக்கு அமைச்சர் வேணாம், தமிழனை கொண்டு வாங்கோ. எங்களை உரித்து நாங்கள் போராடினோம், ரத்தம் சிந்தினோம், வீதிகளை சுட்டு கிடந்தோம், நெருப்பு வைக்கப்பட்டோம், அடிமையாக கிடந்தோம், எத்தனையோ பேர் அடைந்தார்கள். இவற்றுக்கு உரித்தானவர்கள் நாங்கள் தான். உரிமை கேட்டோம், போராடினோம். எங்களுக்கு குறைந்தபட்ச தீர்வாக இதையாவது பார்ப்போம் என்றோம். அதையும் கோட்டை விட்டு விட்டு கருத்து சொன்னார் சம்பந்தர். அவர் என்று இல்லை. திருவண்ணாமலை நாதியத்து கிடக்கிறது. என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. இப்படி இருக்க வடபகுதியில் இருக்கிற சுமந்திரனுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் போட்டி. எப்படி போட்டி? கடும் போட்டி. யாழ்ப்பாண தலைவர்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்னை இப்படியெல்லாம் கேவலைப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் போய் பங்கர் பட்டி போராடி ரத்தம் சிந்தி அவர்களை காக்க அவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பொட்டமானிடம் 10 லட்சம் 20 லட்சம் காசை கொடுத்து போக்குவரத்து கண்காணிப்பு குழுவிலே போய் கொழும்பிலே எல்டிடி எங்களை திரட்டி விட்டது என்று சொல்லி கனடாவுக்கு அங்கு 10 லட்சம் பேர் குடியேற, நாங்கள் இங்கே தோஷம் கட்டு அங்கே போராடி விட்டு வந்து 16 வயதிலே நாங்கள் அரசியலுக்கு வர கேவலப்படுத்தி அதே கூட்டம் 30 பேர் அரசியல் நிர்வாகத்திலே நீதி அரசராக விக்னேஸ்வரனை கொண்டு வந்திருத்தி மாபெரும் மேதையாக சித்தரித்து அவருக்கு கிரீடமும் செங்கோலும் கொடுத்து அவர்தான் வடகிழக்கு தமிழர்களுடைய தலைவர் போல வீரகேசரி பத்திரி எல்லா ஊடகங்களும் பிரசுரித்தது, கௌரவப்படுத்தியது. அவர் அங்கு சத்திய பரம் எடுக்க மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன் என்று ஆரோடு எடுத்தார். நான் சொல்லுது நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அந்த விக்னேஸ்வர் என்ன செய்தார்? ஒரு நியதி சட்டம் உருவாக்கினாரா? அல்ல ஏதாவது பொருத்தமான வேலை செய்தாரா? குடிநீரை கொண்டு போனாரா? சிங்கள ஊடகம் ஆங்கில ஊடகம் சொல்லதை வடமாகாணத்துக்கு அனுப்பப்பட்ட காசுகள் திரும்பி திரைச்சேரிக்கு வந்திருக்கிறது, வேலை நடக்கவில்லை என்று சொன்னது. அதைவிட விக்னேஸ்வரன் ஒரு பணியை செய்தார். வடகிழக்கு பிரச்சனையில முஸ்லிம்களுக்கு இதை கொடுக்கணுமாண்டு இங்க இருக்கிற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பாக இருக்கிற என்எஸ்டி என நல்லாட்சிக்கான இயக்கத்திற்கு கூப்பிட்டு உறுப்பினர் கொடுத்தார். பிறகு அவருடைய அமைச்சர்களே பிழை விட்டதாக லஞ்சம் வாங்கியதாக கமிஷன் அமைத்து ஒரு குழுவை அமைத்து அவருடைய கட்சிக்குள்ளே நிப்பாட்டி விட்டார்கள். போர் வெடித்தது. சாணக்கியனா சுமந்திரன் நேரடியாக இறங்கினார். அவருடைய கட்சிக்குள்ளே உட்பூசல் வெடித்தது. இடையிலே ஜிஜியுடைய பேரப்பிள்ளை கஜேந்திரமா பொன்னம்பல இடையில பூந்தார். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சென்றார்கள். 17ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்திலே மாப்பிள்ளையும் அவர்கள் தான், பெண்ணும் அவர்தான், ஆளுங்கட்சியும் அவர்கள் தான், எதிர்கட்சி தலைவரின் சம்பந்தர் தான். எல்லாவற்றுக்கும் அங்கீகாரம் கொடுத்தார்கள். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்னையும் சிறையிலே அடைத்தார்கள். பிள்ளையானை அளித்தால் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் கால் ஒன்று விடலாம் என்று நினைத்து என்னை சிறையில் ஏற்றார்கள். நானும் சிறையில் 5 வருடம் கிடந்தேன். 2017ஆம் ஆண்டு முற்றும் தெரிந்த முனிவர் போல பேசுகிற சுமந்திரன் சட்டம் மூலம் தமிழிலே வரவில்லை என்று கோஷமிட்டு அந்த மாகாண சட்டத்தை கிடப்பிலே போட்டார். அடுத்த முறை பார்ப்போம் என்று சொல்லி போடப்பட்ட சட்டம் முழு நாட்டுக்குமான சட்டமாக அப்படியே மாற்றப்பட வேண்டும் என்று கிடப்பிலே மாகாண சபையை அழிந்து வை கிடக்கிறது. இதையும் அழித்த பெருமைக்குரிய பாக்கிய துரஷ்டவசமான சம்பவத்தை இந்த தேசிய போலி தேசியவாதிகள் செய்துவிட்டு இப்பொழுதும் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க 2020ஆம் ஆண்டு தேர்தல் வருகிறது. நான் வெளியே வருகிறேன். எனக்கு நீங்கள் ஆணை தந்தீர்கள். நான் வந்து கோவிட் தொற்று கோட்டபாய வெளியேறுகிறார். பிரச்சனை அவர்தான் எனக்கு கிராமிய வைத்தியம் மாவட்ட வைத்திய தலைவர் தந்தார். அதிலே பல நல்ல விஷயங்கள் நடந்தது. ஆளுங்கட்சியில 2 பேர் வந்தோம். வியாழேந்திரன் வந்தார். ஆனா அவர் நல்ல முடிவெட்டான். வியாழேந்திரன் மொட்டில கேட்கிறனால் நாங்க தனிய தமிழன் தான் கேட்போம் என்றால் நம்ம ஜோசன்யாரு ஞானந்தமூர்த்தி அவர் ஆனதையும் தானே மாணிப்பாக போனது கிராம கடை வைக்க வந்தாக்கள் தலைவராக கூட நாம எப்படி தலைவராக்கின மறந்துட வேணாம். ஏன்னா கேவலப்படுத்த சொல்லல. எல்டிடி இந்த காலத்துல என்ன பேரை கொடுக்குறான்னு பாடுறான். கருணாமனுக்கு கொஞ்சம் 2 கட்டுரை எழுதுனா சரி. அல்ல என்ன அவங்க ஊர்ல பேரை மறந்துருந்தேன். மிக்கிறான போட்டாங்க. நான் எல்டிடி கழிச்சு வச்சேன். இவரே எம்பி ஆகி என்ன செய்யப்படுறாங்க. குமரகூர் 2 நாள் போட்டாங்க. அதே போல சத்தியன் 2 நாள் போட்டாங்க. அவரு ஒன்றுமில்லை ஜீவனுக்கு ஷூ வாங்கி கொடுக்குற மேல அவரு ஷூ வாங்கி கொடுத்து 5 காசு அடித்து போறான். எப்படின்னா இயக்கம் அறிவிச்சா எம்பி தான். அப்படி வந்தால்தான் அவரு. இப்ப நேத்து கலைப்பட்டன் ஞானந்தமூர்த்தி நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. ஊர்ல கேவலமா இருக்கு. தமிழச்சி கட்சியில வந்து மொட்டில் போய் இப்ப அப்படி திட்டாரா? அதெல்லாம் கதைக்க தேவையில்லை. இப்படித்தான் தேஞ்சி போதும். குதிரை தேஞ்சி கழுது தேஞ்சி கட்டணம் கதையா போதும். அப்ப இப்படி இருக்கக்குள்ள நான் வந்தேன். நான் அடித்து சொன்னேன். எலெக்ஷன் சொன்னார்.
நான் என்ன செய்தேன் என்று. திரும்பவும் இந்த தேசத்துக்காக உங்களுடைய ஆணையை வீணடிக்காமல் என்ன செய்தேன் நீங்க பாருங்க. சந்து மந்தெல்லாம் பாருங்க, வடமுனைக்கு மட்டும் போடல, குடிமலைக்கு போய் பாருங்க, ரோட்டை பாருங்க, எல்லா ஊர்லயும் பாருங்க, எல்லா ஊர்களுக்கும் எல்லா பாடசாலைகளுக்கும் இப்பொழுதும் 700 கோடி ரூபாய் வேலை எல்லா பலவாடிக்கும் எல்லா வயல் ரோட்டும் போட்டு கொண்டிருக்காங்க. அது இந்த அரசாங்கம் இல்ல, நாம சைன் பண்ண காசுல வந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. இவையெல்லாம் விளம்பர பொழுதோ நீங்கள் தந்த 5 வருஷ ஆணை தென்பகுதியிலே வந்த அரசியல் மாற்றம், ஜனாதிபதி மாற்றப்படுகிறார். நாங்கள் எண்ணினோம் ரணில் வந்தால் நாங்கள் சும்மா ஜெட் வேகத்தில் போகலாம் என்று நினைத்தோம். அது கொஞ்சம் ஸ்லோவாய் அந்த அலை இப்பொழுது எல்லா இடமும் அடிக்கும். அந்த அலையிலே இப்பொழுது எம்மவர்களும் உருள பார்க்கிறார்கள். பார்க்கலாம் எப்ப மட்டும் உருளுதல்.